இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல் வணக்கம். இப்போ ஒரு முட்டாளுக்கு பணம் வந்ததுன்னு வச்சுங்க, யார் சாப்பிடுவா? அவன் வீட்டில் முட்டாளுக்கு பணம் வந்தால் அவன் குடும்பத்தாட்கள் சாப்பிட முடியாது. நீ சாப்பிடாத, செலவாகுது, அது இதுன்னு மிரட்டுவான். ஆனால் அவர் பெரிய வேடிக்கை என்னன்னா, எவனோ சாப்பிட்டு போவான். ஒரு வேடிக்கையான கதை பாருங்க. பெரிய பதவியிலேருந்து ஒருத்தர் ஓய்வு பெற்றார். உடனே சமயக்காரர் கூப்பிட்டு சொன்னார், நான் பதவியிலேருந்து ஓய்வு பெற்றுட்டேன்ப்பா, எனக்கு சம்பளம் வராது, பென்ஷன் கம்மியாக தான் வரும், சாப்பாட்டை குறை, ஒரு குழம்பு ஒரு காய் வை போதும் அப்படின்றார். தினம் அப்படி தின்னுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் சமையல் ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த சமையல்காரரு இலை போட்டு பொரியல் கூட்டு அதெல்லாமோ வச்சு சாப்பிட்றாரு. ஏண்டா எனக்கு ஒன்றும் வைக்கவே இல்லையே, அப்போ இதெல்லாம் நீ சமைக்கலையா இல்லை? தினம் சமைப்பாங்க, நான் மட்டும் சாப்பிடுவேன். எனக்கு ஏண்டா போடலைன்னா, நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களே, நான் இன்னும் சர்வீஸில் இருக்கிறேன்னு, அதனால் நான் இப்போ ஃபுல் மீல்ஸு சாப்பிட்றேன்னா. இது எவ்வளோ புத்தி கட்டத்தனம்! இவர் காசில் அவன் ஜௌரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இந்த ஆள் ஒன்றும் சாப்பிடாதவனா உட்காந்துருக்கிறான். இந்த முட்டாளுக்கு பணம் வந்தால் மட்டும் சார் அவனுக்கு உரியவன் சாப்பிட மாட்டான், எவனும் சாப்பிடுவான். இது தப்பு இல்லையா? ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு அழகான செய்தி இல்லையா? இதை பற்றி ஒரு அழகான கதை ஒரு இப்போ பாருங்களேன். ஏதிலாரத்தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. நான் பிடிக்கிறேன். ஜெசி, ஜானி, போது விளையாடுனது. வாத்தியார் வர நேரமாச்சுல்ல, சீக்கிரம் தயாராகுங்க. சரிம்மா. ஜானி, ஜானி, சொல்லுங்கப்பா. குழந்தைகளா, வாத்தியார் வர நேரமாச்சுல்ல, அவர் வந்தா நம்ம காக்க வைக்கலாமா? சீக்கிரம் தயாராகுங்க. சரிங்கப்பா. நான் வெளியே போய் உணவு கொண்டு வரேன். சரிங்க, சீக்கிரமா வந்துடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. இன்னைக்கு என்ன பாடம்? ஒற்றுமையை பத்தி ஐயா. உணவு வகைகளை பத்தி ஐயா. அப்படியா? சரி ஜானி, உனக்கு என்னென்ன உணவு வகைகள் தெரியும் சொல்லு பார்க்கலாம். பால், ரொட்டி, மீன், அப்புறம் எலி. ஜெசி, நான் உன்னை கேட்கும் போது மட்டும் நீ சொன்னா போதும், புரிஞ்சுதா? மன்னிக்கணும் ஐயா. இப்ப சொல்லு. பால், ரொட்டி, மீன், எலி. சரி போதும். இப்ப ஜெசி நீ சொல்லு. எலிகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு உனக்கு தெரிஞ்சத சொல்லு பார்க்கலாம். எலிகளின் வகைகளா? எனக்கு தெரியாது ஐயா. ஜானி, உனக்கு தெரியுமா? தெரியாது ஐயா. எலிகள்ல மூஞ்செலி, சுண்டெலி, பெருச்சாலி, வெள்ளெலின்னு பல வகைகள் இருக்கு. உட்காருங்க. சரி, இப்போ உங்க 2 பேருக்கும் உணவு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே சாப்பிட்டுருவேன். அப்படி செய்யக்கூடாது. கிடைச்ச உணவை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா 2 பேருக்கும் சண்டை வந்துடும். இங்க கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு எலிகளை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இதோ இதுதான் எலி இருக்கிற பொந்து. நாம இதுக்குள்ளதான் எலி இருக்கிறதா நினைப்போம். ஆமா, ஆனா எலிங்க இந்த மாதிரி சில பொந்துகளை அங்கங்க தோண்டி வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஆபத்துன்னா தப்பி ஓடுறதுக்காக.
மனுஷங்க எலிய பிடிக்க எலி பொறி இல்ல இந்த பொந்து வழியா தண்ணி ஊத்தி அது மத்த வழியில வரும்போது பிடிப்பாங்க. நாம அதை செய்ய முடியாது இல்லையா? அதனால இந்த பெரிய பொந்து வழியா ஒரு பெரிய கம்பை எடுத்து குத்தணும். அப்படி குத்தும் போது எலி தன்னை காப்பாத்திக்க மத்த பொந்து வழியா வெளியே வரும்போது சாமர்த்தியமா பிடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது ஐயா. உனக்கு புரிஞ்சுதா ஜானி? புரிஞ்சது ஐயா. அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் போய் எலியை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அடுத்த வகுப்புக்கு வரும்போது சொல்லணும். சரிங்க ஐயா. வெற்றியோட திரும்பி வாங்க. என்ன? டேய் ஜானி, வாடா போய் எலியை பிடிச்சிட்டு வரலாம். என்ன ஜெசி? சரி சரி வரேன். ஜானி சீக்கிரம் புடி. எனக்கு உணவை காண்பித்ததற்கு மிகவும் நன்றி பூனைகளே. இப்படி நடக்கும் ஐயா சொல்லவே இல்லையே. நல்ல பெரிய எலி உன்னால தவறி போச்சு. என்னாலயா? அப்ப என்கிட்ட கம்ப கொடுத்துட்டு நீ போய் படிக்க வேண்டியதானே? அருமையான வாசனை. அநேகமா ரொட்டி துண்டாதான் இருக்கும். ஆமா, இங்க இருந்து தான் வருது. டே ஜானி, நீ போய் எடுத்துட்டு வாடா. ஐயோ, உள்ள வேட இருப்பான். என்னால முடியாதுப்பா. டேய் போடா. எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றியே? இப்போ நீ போய் எடுத்துட்டு வா பாப்போம். சரி, நானே போறேன். ஆனா ரொட்டி கிடைச்சா உனக்கு தர மாட்டேன். நானே சாப்பிடுவேன். சரியா? பாப்போம். ஜெசி, எனக்கும் கொடு. முடியாது, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நானே தான் சாப்பிடுவேன். நீ போய் வேற ஏதாவது சாப்பிடு. நான் எதுக்கு போகணும்? இதோ இங்கதான் இருக்கே. நீ இப்படி கேட்டாலாம் கொடுக்க மாட்ட. கொடுத்துடு ஜெசி. டேய் விட்றா விட்றா. என்ன அது? டேய் கொடுத்துடுறா, இல்ல அடிச்சிருவேன். அடிச்சிருவியா? ஆஹா, அந்த ரொட்டியை எப்படியாவது சாப்பிட்றேன்னமே. டேய் ஜெசி, குடு ஜெசி. குடுத்துரு ஜெசி. விடு. டேய் குடு ஜெசி. டேய் குடு ஜெசி. குடுன்னு சொல்றல, குடு. விடு. என்கிட்ட குடு. இவங்களை ஏமாத்த இதான் சரியான நேரம். இப்ப தர போறியா இல்லையா? குடுத்துரு ஜெசி. டேய் குடு. குடுன்னு சொல்றல. குடு. நண்பர்களே, நண்பர்களே, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரு? என் பேரு ஜெசி. இவன் என் அண்ணன் ஜானி. இந்த ரொட்டி துண்டு நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆனா அவனுக்கு வேணும்னு என்கிட்ட சண்டை போடுறான். உன் அண்ணன் தானே, குடுக்கலாம் இல்ல? இவன் கிட்ட கொடுத்தா எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான். அதான் கொடுக்கல. நீங்க என்கிட்ட கொடுத்தா
நான் அதை சமமா பிரிச்சு கொடுக்கறேன். நான் போய் எடுத்திருந்தா அங்கேயே சாப்பிட்டிருப்பேன். குடு ஜெசி. சரி, நீங்களே பிரிச்சு கொடுங்க. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. பிரிச்சுட்டேன். பெருசா இருக்கிற பக்கம் எனக்கு. தோ நீ அதை எடுத்துக்கோ. இல்ல, கஷ்டப்பட்டு எடுத்தது நான் தான். எனக்கு தான் அந்த பெரிய துண்டு. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. இந்த 2 ரொட்டி துண்டையும் சமமா பிரிச்சு தரேன். சரியா? இப்ப பாருங்க. இப்ப இதுதான் பெருசா இருக்கு. இதை சாப்பிட வேண்டியது. இப்ப இது பெருசா இருக்கே. ஐயோ, எல்லாத்தையும் அதுவே சாப்பிடும் போல இருக்கே. இதை சாப்பிட வேண்டியது. குரங்காரே, இருக்கிற ரொட்டி துண்டையாவது கொடுங்க. நாங்களே சண்டை இல்லாம பிரிச்சுக்கிறோம். ஆமாமா, கொடுங்க. இவ்வளவு நேரமா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக உழைச்சேன் இல்ல, அதனால இதை நானே தான் சாப்பிடுவேன். அப்பாடா, இன்னும் போலையா நீங்க? போங்க, வேற ஏதாவது கிடைக்குதா பாருங்க. போங்க. என்ன ஜெசி, ஜானி, என்ன ஆச்சு? நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த ரொட்டி துண்டுக்காக நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அதனால ஒரு குரங்கு வந்து எங்களை ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிடுச்சான் ஐயா. ஆமா ஐயா, எல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா, நீங்க ஒற்றுமையா இல்லாததால 3வது ஆள் உங்களுக்குள்ள நுழைஞ்சி உங்களை முட்டாளாக்கிட்டான். இனிமேலாவது ஒற்றுமையா இருங்க. ஒற்றுமையின் பலனை நீங்களே அனுபவிங்க. இனிமே நம்ம சண்டையே போடக்கூடாது. நம்ம ஒத்துமையா இருக்கணும். சரியா ஜெசி? சரிடா ஜானி. சரி வா போலாம். பேதமை என்ற முட்டாள்தனத்தை விளக்குவதற்காக ஒரு அதிகாரம் செய்கிறார் திருவள்ளுவர். அதில் குறிப்பிடுகிறார், ஏதிலார் ஆற தாம் தமர் பசிப்பர். தமர்னா தம்முடைய உறவினர்னு அர்த்தம். எவனவனோ திம்பான், ஏதிலார் சம்பந்தமே இல்லாதவன். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர், பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. அதாவது பேதைனா முட்டாள்னு அர்த்தம். பெரும் செல்வம் உற்ற கடை, பெரிய செல்வம் வந்தால் சொந்தக்காரெல்லாம் சாப்பிட மாட்டான், சம்மந்தம் இல்லாதவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. மேல்நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா அப்பா மகன் ஒன்றா ஹோட்டலுக்கு போனால் கூட தனித்தனியாக பில்லு கொடுப்பாங்க. நம்ம ஊரில் அப்படியா? ஒருத்தர் சம்பாரிச்சா போகிறோம், ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடுவோம். ஏன்? ஒருவருடைய உழைப்பு செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல்னு வச்ச நாடு. அப்போது எல்லா உற்றாரும் உறவினரும் சாப்பிடுவதற்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். சில பேர் கஞ்சத்தனமாக இருந்து முட்டாள்தனமாக இருந்து தான் திங்க மாட்டான். ஆனால் வர்றவன் போகிறவன், அவனை ஏமாத்துறவன், அவனை புகழுகிறவன், யாரும் சாப்பிடுவான். இதெல்லாம் திருவள்ளுவர் எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்க. ஒரு முட்டாள் எப்படி இருப்பான்னா, எதிலார தமறு பசிப்பர், பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. என்ன அழகான குறள்! ஏதிலாரத்தமர் பசிப்பர், பேதை பெரும் செல்வம் உற்ற கடை.